அமைதியான ஆமை. ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடு பச்சை பசேல் என்று இருக்கும். அதில் நீரோடையும் இருந்தது. அங்கு அந்த காட்டில் நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. அந்த ஆமை மிகவும் அமைதியான ஆமை. ஒரு நாள் விலங்குகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தன. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவிக் கொண்டிருந்தது. மான்கள் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. பறவைகள் எல்லாம் மேலே பறந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு மான் அந்த ஆமையை பார்த்து, "ஆமையாரே, உங்கள் வேகம் இவ்வளவுதானா?" என்று கேட்டது. அங்கிருந்த குரங்கு ஒன்று மானை பார்த்து, "ஆமையார் பாதி தூரம் வருவதற்குள் நாம் இந்த காட்டையே சுற்றி வந்து விடலாம்" என்று ஆமையை பார்த்து சிரித்தது. அப்பொழுது ஆமை, "அமைதிதான் என் வலிமை" என்று மெதுவாக கூறியது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய தீ. எல்லா விலங்குகளும் பரபரப்பாக ஓடின. ஆனால் ஆமை மட்டும் அமைதியுடன் அருகில் உள்ள ஓடை நோக்கி நகர்ந்தது. மற்ற விலங்குகளையும் அழைத்தது. மற்ற விலங்குகளும் தாமதமாக இருந்தாலும் ஆமையை பின்பற்றி அனைவரும் ஓடைக்கு சென்று காப்பாற்றப்பட்டார்கள். மான் ஆமையை பார்த்து, "எங்களை நீ காப்பாற்றிவிட்டாய். உன்னை கேலி செய்ததற்காக நான் வருந்துகிறேன்" என்று கூறியது. குரங்கும் தான் செய்த தவறுக்காக ஆமையிடம் மன்னிப்பு கோரியது. ஆமையும் மற்ற விலங்குகளைப் போல பதட்டமாகவும் சிந்திக்காமலும் இருந்திருந்தால் தப்பிக்க வழியை கண்டுபிடித்திருக்க முடியாது. மற்ற விலங்குகள் தன்னை கேலி செய்தும் அதை பொருட்படுத்தாமல் மற்ற விலங்குகளுக்கும் உதவி செய்தது ஆமை. அமைதியாக இருப்பது பல நேரங்களில் நம் உயிரையும் காப்பாற்றும். வேகம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு விவேகமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்கதையின் 3 நல்ல பாடங்கள் என்ன தெரியுமா? அமைதியாயிருந்தா யோசனை தெளிவாகும். பொறுமையாயிருந்தா பிரச்சனை தீரும். உதவும் குணம் இருந்தா உலகமே நமக்கு தோழனாகும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போமா?